வணக்கம் நாளுங்களேஸ். இந்த இயருக்கான T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல் மேட்ச் ரவுண்டு ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டீமுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச எல்லா சுற்றுலையுமே பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெஸ்ட்டு டீமாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு பவுலிங்கில் செம்ம சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி செமிஃபைனலுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நீ பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஓப்பனர்ஸுக்கு அப்புறம் இந்த ஒன்று எல்லாருமே சருன்னு அவங்களோட விக்கெட் எல்லாமே பறி கொடுத்தாங்க. அந்த அணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியல, 8 விக்கெட்டை மட்டுமே பறி கொடுத்து வெறும் 169 ரன் தாங்க அடிச்சிருந்தாங்க. அந்த அணியோட அதிகபட்சமாக அந்த பேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன். அவர் மட்டும்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 55 ரன் அடிச்சிருந்தார். அந்த பிளேயர்களை தவிர்த்து அது கீழே பார்த்தீங்கன்னா டெவால் பெர்விஸ் அவர் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் ஒன்று ஹைப் பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு அடிக்கலை. ஏன்னா ஓப்பனர்ஸ் விட்டாங்க. லாஸ்ட் எண்டில் தான் மார்க் யான்சன் இந்த ஸ்கோர் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முடியாமல் இருந்துச்சதே மார்க் யான்சன் அடித்து அந்த 30 பாலுக்கு 55 ரன்னு. செகண்ட் பேட் பண்ண நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, வச்சு செஞ்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸு இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஓப்பனர்ஸோட பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 ஓப்பனர்ஸுமே அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை விடவே இல்லை, செம்ம சூப்பராக விளாண்டு கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 ஓவருக்கே ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே பறி கொடுத்து 173 ரன்னுங்க. இமயமான வெற்றிங்க. எதிர்பார்க்காத ஒன்று. எதனாலனா நியூசிலாந்து அணி வெளியில் போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவங்களோட லக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டேபிளில் சின்ன தடுமாற்றத்தில் நீட்டாக உள்ளே வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு அந்த அணி போயிட்டாங்க. அந்த அணியை பொறுத்த வரைக்குமே ஃபைனலம் அவர் கிட்டத்தட்ட 53 பாலுக்கு 100 ரன்னா. டிம் சேஃபர் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பாலுக்கு 58 ரன்னு. லாஸ்ட்டாக ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 13 ரன்னு அடித்து கொடுத்து இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக அநேகமாக அடுத்து நடக்கிற சுற்று இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக நியூசிலாந்து அணியோட மோதுவாங்க.